இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. பேசுறதுக்கு நான் ரெடியாகவும் இல்லை, நான் பேச கூப்பிடுவாங்கன்னு நினைக்கவும் இல்லை. இருந்தாலும் இந்த ஒகேஷன்ல பேசாம நான் வேற எங்க பேசுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, I would love to speak on this stage because this production is a wonderful movie. Vikram Rajeshwar and Keshav have been a joy to work with. Plus the production house, I should say. I've never felt, அதாவது எதுவுமே தேவைப்படுற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷனே வந்தது இல்லை. கேட்டதெல்லாம் வந்துடுச்சு, கேட்கறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு ஆக்சுவலா. வெரி அண்ட் இந்த ஷூட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாப்பேஜஸ் இருந்துச்சு, ஃப்ளட்னால இருந்துச்சு, மழை பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஸ்டார் காஸ்ட் இஃப் யூ see are all big star cast, all very busy artists. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்த்து திருப்பி ரீபிளான் பண்ணி ரீஸ்கெடியூல் பண்ணி அது பண்றதே ஒரு அச்சீவ்மெண்ட். தேங்க்ஸ் டு தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், தேங்க்யூ வெரி மச், ஜாப் வெல் டன். என்னுடைய ரோல் ஐ லவ் டூயிங் இட் ஆக்சுவலி. மிச்சம் இருக்கிறவங்க the vibe of the music, I listened to it only this morning and it's fantastic. I love it. The choreography has also been very well done. Thank you so much. பேசிட்டே இருப்பேன், நல்லா பரவாயில்ல. தேங்க்யூ வெரி மச். Thank you so much, Bipin sir. So, அடுத்தபடியாக நான் வந்து I would like to call upon இளவரசி sir. So, please give us a few words. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ். என்னன்னா எனக்கு பேசுன சம்பளத்தோட அதிகமாக போட்டாங்க. ஆமா இதுமா ஒரிஜினல் 1 லட்சம். அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு எதுக்குடா கூட சம்பளம் வந்துச்சு, எதுக்குன்னு தெரியல, நம்ம என்ன பேசலாம் என்ன வாங்கணும்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வேணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி, அண்ணே 1 லட்சம் ஆமா வந்திருக்கு, என்ன செய்ய, திருப்பி அனுப்புங்க நேரம், திருப்பி அனுப்பிச்சிட்டேன். 2 பேருமே ஒழுங்கா நாகரிகமா நடந்துக்கிட்டோம். ஸோ பேசுன சம்பளம் வராது ஒரு போராட்டம், அது வந்து குறையா சொல்லலை. பேசுனதோட கொடுத்து அதிகமாக கொடுத்து திருப்பி வாங்கிட்டதுல ஒரு நாகரிகம் இந்த கம்பெனியில் இருக்குங்கிறது சார் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இது தொடரணும், நிறைய நீங்க படம் பண்ணணும். இந்த நாகரிகத்தை எல்லாருக்கும் நான் அனுப்பி வச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம். மனோபலா உயிரோட போய் எப்பாவது போன் பண்ணா சொல்லுவாரு, நம்ம எல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சோம்னாடா நிறைய பிளாஷ்பேக் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் உயிரோட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டாரு. இப்ப இந்த படத்துல டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன் தான் டைரக்டர். கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷன்ல பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறைய ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம். அப்ப சோமசுந்தரேஷ் சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆபீஸ்ல. நிறைய ஆங்கில கதைகளை பத்தி ஆங்கில ப்ரோவர்ஸ் பத்தி நிறைய சொல்லுவாரு. அப்புறம் கடலோர கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டினம் ஷூட்டிங்ல இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல. என்னன்னா இல்ல அவருக்கு பையன் பிறந்திருக்கான் அதனால அவர் வரலன்னு. அந்த பிறந்த பையன் அந்த படத்தோட டைரக்டர். இந்த பிளாஷ்பேக் எவ்வளவு லென்த்தா இருக்குன்னு பாருங்க. அவர் கூட இணை டைரக்டர் இன்னொரு டைரக்டர் இருக்காரு. 2 பேரும் ஒரு நல்ல ஒரு சின்ன பெட்டு கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்க படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பெட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இன்னொரு ஆச்சரியம் பொறாம மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்கு. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஃபிட்டா வச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு தொந்தியை பார்த்தோன்னா அப்பா வாடி மகன வா பொங்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பார்த்ததுல இருந்து அப்படியே பெர்ஃபெக்ட் ஃபிட்ல இருப்பாரு. இன்னைக்கு பார்த்தோன்னே வயிறை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம கம்மியாக்கிட்டா அவரை வளர்த்துட்டாரு. ஜான் விஜய் ரவி நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனா வந்துட்டு இருக்கோம். ஸோ இது அந்த காம்பினேஷன் அமையணும்னு நினைக்கிறேன். ஒரு 21-22 வயது இளைஞனாக நான் சந்திச்ச இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுற நடத்துல இருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீங்க வளரணும். அஜய் டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை 28ல இருந்து அப்படியே கூடவே வளர்ந்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்து ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நம்புவார். ஆனா நம்பாதீங்க, பயங்கரமான சேட்டைக்காரன், பெரிய சேட்டை. சிக்ஸர் படம் 2 பேர் நடிச்சாங்க. ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு. ரொம்ப அருமையா அதுல ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படி. அது இந்த படத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாட்டும் சரி, கோரியோகிராஃபும் சரி, போட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. எடிட்டர், ஸ்டன் மாஸ்டர், ஆத்தாடி கிங்ஸ்லி பேசலன்னா இப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தை நம்ம போட வேணாம்னு சொல்றாரு. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? புது மாப்பிள்ள இப்ப ஏதாவது விசேஷம் சரி சொல்லுங்க, டக்குன்னு அடுத்து கேட்க கட் பண்ணலாம். எல்லாரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி. ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கீங்க படத்துல பாக்குறாங்கன்னா சோ ஸ்வீட். ஏன்னா அதை சொல்லாம இப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி.
என்னன்னா இப்ப இந்த புது படங்கள், புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து எதனா ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா, சினிமாவுக்கு முதல்ல எல்லாம் வந்து அசிஸ்டன்ட் இருக்கோ, அந்த சினிமாவுக்குள்ள எந்த துறை சேரா இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும். ஏன்னா மெட்ராஸ்ல நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு நான் தான். அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்ட்டையாவது ஒருத்தர் அசிஸ்டண்டா சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ள வந்தேன். இப்ப அப்படின்னா நேரா சினிமாவை கேவலமா காரி துப்புறது, அவங்களை கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது. இப்ப அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கிறது என்னன்னா, முதலீடு போறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த இந்த வந்து புதுசா சினிமாவுக்கு வர்றோம்ன்ற பேரால, சினிமாவை கழுவி ஊத்துறோம் ஜாலி ஃபன்னுங்கிற பேரால படத்தை பார்த்துட்டு பிடிச்சே ஆகணும், படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனா ஒரு படத்தை வளர்ற குழந்தைய வந்து இது விளங்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்றது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்கு. அதை நீங்க ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்கனால இந்த வேண்டுகோள் உங்களை வைக்கிறேன். வந்தோன்னா படம் ரிலீஸ் எந்த படமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. என்னடா தேட்டரை பாதி படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கழுத்து குழந்தைய கழுத்து பிடிச்சி தெரியுது மாதிரி இல்லையா? இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வுபூர்வமாகவும் உழைப்பு நல்ல சின்சியரா உழைக்கிறவங்க சார்பாகவும் உங்கள் மூலமா இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட விமர்சனங்களை, இந்த படம் நல்லா இருந்தா எழுதுங்க, இல்ல அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க, அதை கொஞ்சம் நீங்க வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்துல அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய புதிய படங்கள் உருவாகும், புதிய புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேற வேற ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வேறமான பார்வை வரும். உணர்வுன்றது எல்லா காலத்திலும் ஒண்ணுதான் படும். புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பழக்கலான்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமா சினிமா மக்களை என்டர்டெயின் பண்ணுது. அதுக்கு வேணும்னு நினைச்சு நீங்க எல்லாரும் சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.